எல்லாத்துக்கும் வணக்கங்க. சேலம்னாவே ஃபஸ்ட்டு மைண்டில் வர்றது மாம்பழம். மாம்பழத்துக்கு அடுத்து சேலத்தில் ரொம்ப ஃபேமஸ் இந்த தட்டுவடை செட்டும் மசாலா பொரி. இது பஸ் ஸ்டாப்பு, பஸ் ஸ்டாண்டு, ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் தள்ளுவண்டியில் கொண்டு வந்து விற்பாங்க. நாம் இந்த வீடியோவில் இந்த மசாலா பொரியும் தட்டுவடை செட்டும் எப்படி பண்ணுறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு கொத்தமல்லி சட்னி ரெடி பண்ணணும். கொத்தமல்லி சட்னி நம்ம எப்பயும் வீட்டில் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதே தான். கொத்தமல்லி கொஞ்சம், அதுக்கப்புறம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி. நீங்கள் வேணும்னா புதினா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சட்னிக்கு தேவையான 1 ஸ்பூன் உளுந்தும் அப்புறம் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பும் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பேனில் 1 ஸ்பூன் ஆயிலை ஊற்றிட்டு கடலைப்பருப்பு உளுந்தப்பருப்பையும் லைட்டாக கொஞ்சம் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லி, பச்சை மிளகா, புளி எல்லாமே போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. ரொம்ப வதக்க வேணாம், ஒரு நிமிஷம் அந்த மாதிரி வதக்கினா போதும். ரொம்ப வதக்குனிங்கன்னா அந்த கொத்தமல்லி சட்னியோட கலரே மாறிடும். ஸோ லைட்டாக வதக்கிட்டு ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிடுங்க. அவ்வளோதான், கொத்தமல்லி சட்னி ரெடி. அடுத்து வெங்காய சட்னி. அதுக்கு ஒரு தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் ஆனியன், அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சம் புளி, அதுக்கப்புறம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வரமிளகா. உங்களுக்கு இதில் ஒரு பல்லு பூண்டு கூட சேர்த்துக்கலாம். இல்லைனா நீங்கள் நார்மலாக தக்காளி சட்னி பண்ணுவீங்க பார்த்தீங்களா, தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டு வெங்காயம் கம்மியாக போடுவீங்களே, ஸோ நீங்கள் அந்த டைப்லையும் பண்ணிக்கலாம். அடுத்து பேனில் 1 ஸ்பூன் ஆயிலை ஊற்றிட்டு இந்த வெங்காயம் தக்காளி நல்லா குக்கார வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதாங்க, உங்களுக்கு தக்காளி சட்னியும் ரெடி ஆகிடுச்சு, கொத்தமல்லி சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ மேலே உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் கருவேப்பிலையும் கடுகும் போட்டு தாளிச்சிக்கோங்க. ஸோ சட்னி ரெடி. இப்போ அடுத்து செட்டுக்கு நடுவில் ஃபில் பண்ணுறதுக்கு துருவின கேரட், பீட்ரூட், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கட் பண்ண வெங்காயம், கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறம் ஒரு அரை எலுமிச்சைப்பழம். அவ்வளோதான். அடுத்த மெயின் ஐட்டம் தட்டுவடை. இந்த தட்டுவடை நீங்கள் வீட்லேயும் பண்ணலாம், இல்லை கடையிலையும் வாங்கிக்கலாம். நான் இன்றைக்கி கடையில் வாங்க தட்டுவடை தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது கார்வி குஜராத்தின்ற பிராண்டு, நல்லாயிருக்கும். நீங்கள் கடையில் வாங்குறதா இருந்தால் இந்த தட்டுவடை கொஞ்சம் சின்ன சின்ன சைஸில் இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு எப்படி பிளேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு பிளேட்டில் ஒரு 5 தட்டுவடை வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சைடு தட்டுவடையில் தக்காளி சட்னி ஃபஸ்ட்டு அரைச்சோம் இல்லையா? ஸோ அது ஒரு அரை ஸ்பூன், அதுக்கு மேலே ரொம்ப வேண்டாம், அரை ஸ்பூன் எடுத்து தடவி வச்சுக்கோங்க. சட்னியை ஆட் பண்ணிவிட்டு துருவின கேரட் எல்லா தட்டுவடையிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கோங்க. அடுத்து பீட்ரூட்டு. ஸோ கேரட்டுக்கு மேலே பீட்ரூட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி, அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ். இந்த லெமனை கொஞ்சம் லைட்டாக மேலே பிழிஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு 5 தட்டுவடை எடுத்துகிட்டு அதில் ஃபஸ்ட் நம்ம கொத்தமல்லி சட்னி அரைச்சோம் இல்லையா? ஸோ அந்த கொத்தமல்லி சட்னி ஒரு 1/2 ஸ்பூன் அந்த மாதிரி அப்ளை பண்ணி அந்த தட்டுவடையில் மேலே இப்போ க்ளோஸ் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதாங்க, தட்டுவடை செட் ரெடி. இது ரொம்ப சூப்பராக இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு தட்டுவடை செட்டுக்கு நம்ம யூஸ் பண்ண அதே இன்க்ரீடியன்ட் வச்சு தான் மசாலா பொரி பண்ண போகிறோம். ஒரு 2 கப் பொரி எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக பீட்ரூட் ரொம்ப போட்டிங்கன்னா கலர் மாறிடும். ஸோ கொஞ்சமாக பீட்ரூட், அப்புறம் கேரட், வெங்காயம், அப்புறம் கொத்தமல்லி தழை, ஒரு அரை ஸ்பூன் அந்த கொத்தமல்லி சட்னி, அரை ஸ்பூன் வெங்காய சட்னி, அதுக்கப்புறம் ஒரு 2-3 ட்ராப் லெமன். ஸோ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்ம சூப்பரான சேலம் மசாலா பொரி ரெடி. இந்த மசாலா பொரி நீங்கள் செஞ்சிங்கன்னா உடனே சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. பீட்ரூட் கேரட்லாம் போட்டுக்கனால அந்த நமுத்து போயிடுச்சுன்னா அந்த டேஸ்ட்டே மாறிடும். அவ்வளோதாங்க, சேலம் ஸ்பெஷல் தட்டுவடை செட்டும் மசாலா பொரியும் ரெடி. வீட்டுக்கு யாராச்சும் திடீர்னு கெஸ்ட்டு வராங்க, எப்பயும் பண்ணுற மாதிரி வடை, பஜ்ஜி அந்த மாதிரி ஆயிலி ஐட்டம் பண்ணாமல் இதை டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணலாம்.
இல்லை ஏதாவது பார்ட்டி இருக்குது, உங்களுக்கு வந்து வித்தியாசமாக ஏதாச்சும் ஒரு அப்படைசர் வேணும், எப்பயும் வந்து இந்த சமோசா அந்த அப்படைசர் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக வேணும்னா நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப ஈஸி, எதுவுமே டீப் ஃப்ரைட் ஐட்டம் கிடையாது, பயங்கர ஹெல்த்தியும் கூட. ஸோ இதை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.